சரிகமபா நிகழ்ச்சியிலேருந்து சபேஷனை வெளியேத்த சதி நடக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சபேஷனோட ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பேஜ்ல முன் வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா சரிகமபால டாப் 5க்கான போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே நாம அந்த 5 போட்டியாளர்கள்ல ஒருவரா வந்துடணும் அப்படின்னு கடுமையான முனைப்போட பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ரசிகர்கள் மத்தியில ஆரம்பத்துல சொல்லப்பட்டுட்டு இருந்தது, கண்டிப்பா சபேஷன் டாப் 5க்குள்ள போயிடுவாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அதிக அளவு வாங்கியிருக்காரு. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டா போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா சுஷாந்திகா டாப் 5ல வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனா நுழைஞ்சிருக்காங்க. இது சபேஷனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதற்காக சரிகமபா டீம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. சபேஷன் அவர்களுக்கு இல்லாத குவாலிட்டியா? ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா பாடுறாரு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறாரு. ஆனா அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இத குடுக்கல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2, 3 வாரமா அவருக்கு வந்து ஒரு சதி நடக்கிற மாரி தான் ஃபீல் ஆகுது. இதற்கு முன்னாடி பஞ்சபூத ரவுண்ட்ல அவரு ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. ஆனா அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தரல. அதற்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டூ ஃபினாலே வச்சிருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் மார்க் அடிப்படையில அவருக்கு கம்மியா இருக்கும். அதே நேரம் டிக்கெட் டூ ஃபினாலேலயுமே அவரு ரொம்ப சூப்பரா அவரோட பெஸ்ட் எஃபோர்ட்ட குடுத்து பாடுனாரு. கிட்டத்தட்ட சுஷாந்திகா அளவுக்கு தான் அவருமே பாடியிருந்தாரு. ஆனா நீங்க சுஷாந்திகாக்கு குடுத்திருக்கீங்க, அவருக்கு குடுக்கல. இத வச்சு பார்க்கும்போது பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப இதற்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்கள்லயும் இதே மாரி தான் நீங்க பண்ண போறீங்களா? அதற்கு அவர வச்சிருக்கிறதுக்கு நீங்க வெளிய அனுப்பிறலாமே. ஏன் அவரோட டேலண்ட்ட அப்படி வேஸ்ட் பண்றீங்க? அப்படின்னு தொடர்ந்து சபேஷனோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட ஆதங்கத்த வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சபேஷனோட ஃபேன்ஸ் சொல்றது சரியோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துமே அவருக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அத தொடர்ந்து டிக்கெட் டூ ஃபினாலேல முதல்ல போறது மிஸ் ஆகியிருக்கு. இதே மாரி அடுத்தடுத்த வாரங்கள்லயும் நடக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான தமன் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள பத்தியும் அவர் சொன்ன வார்த்தைகள பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்துல இசையமைப்பாளர் தமன் அவர்கள் ஓஜி அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதோட செலிப்ரேஷனுக்காக அவரு லண்டன் போயிருந்தாரு. லண்டன் போயிட்டு அவர் திரும்பும்போது அவர் வந்த ஃப்ளைட்லயே சச்சின் டெண்டுல்கர் அவர்களுமே இருந்திருக்காரு. அப்ப அவர்கிட்ட இவரு நிறைய நேரம் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது இவரு சிசிஎல்ல விளையாண்ட கிளிப்ஸ் எல்லாம் அவரு சச்சின் டெண்டுல்கருக்கு காட்டியிருக்காரு. அத பார்த்ததுக்கப்புறம் சச்சின் அவர்கள், "நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க. உண்மையாலுமே நீங்க வந்து இன்னும் ஃபிட் ஆனீங்கன்னா சூப்பரா ஆடுவீங்க. உங்ககிட்ட நேச்சுரலாவே அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இத கேட்டு இவரு ரொம்பவே எக்ஸைட்மென்ட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பண்ற படங்கள் பத்தியும், அதேபோல இவரு பண்ற மியூசிக் பத்தியும் சச்சின் டெண்டுல்கர் பேசி பாராட்டியிருக்காராமா. அவரோட அந்த ஒரு வேல்யூபிள் வேர்ட்ஸ எடுத்து போட்டு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தமன் அவர்கள் தமிழ்லயும் நிறைய மியூசிக் பண்ணா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.